கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருந்தாலும் நாம் அதை கடந்து சென்று கொண்டே இருப்போம். வெற்றியை நம் வசம் ஆக்கும் வரை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு கண்மணியே, இன்று நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். வெற்றி உன் வசம் ஆகும். இது உன் அப்பாவின் அசரீரி வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என் அன்பு கண்மணியே, ஏமாற்றம், விரக்தி, தோல்வி என்ற இருளிலேயே நம் வாழ்வு இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. ஏனென்றால் இருளில் இருந்துதான் வெளிச்சம் பிறக்கிறது, இரவிலிருந்துதான் விடியல் உதிக்கிறது. எல்லோர் வாழ்விலும் வளர்ப்பிறையும் இருக்கும், தேய்பிறையும் இருக்கும், முன்னேற்றமான காலமும் இருக்கும், சறுக்கல் மிகுந்த காலமும் இருக்கத்தான் செய்யும். இந்த இரண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் காலத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விதியாகத்தான் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது உன் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து நான் எப்படி அதை பார்த்தும் பார்க்காமது போல இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? உனக்கு கஷ்டம் வருவதே உன்னை சோதிப்பதற்கும், வாழ்வு என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வதற்குமாகத்தான் அந்த கஷ்டத்தை உன்னிடம் நான் அனுமதித்திருக்கிறேனே தவிர நீ வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நான் அதை உருவாக்கியதே இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்வில் வெற்றி என்னும் திசையை நோக்கி, வெற்றி என்னும் வழியை நோக்கி உன்னை நகர்த்தி கொண்டே இருக்கும். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக, சந்தோஷமாக, செல்வ செழிப்பாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. புண்ணியத்தை தேடி கோவில் கோவிலாக, ஆலயம் ஆலயமாக செல்வதை விட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்துக்கொள். அந்த புண்ணியமே உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக, மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து, அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து, பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல், உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரைப் போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும்.
புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும். உன் வாழ்விலும் மாற்றம் வரும். உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காடப் போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார். எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது. நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்து கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும். எனவே எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீரே வந்தாலும் சரி, உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள். அந்த புன்னகையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உன் புன்னகையோடு முகம், உன் புன்னகையான முகம் அந்த துன்பத்தையும் உன்னை விட்டு ஓட ஓட விரட்டிவிடும். நான் கூறுவது சரிதானே? நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். சேர்த்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். விரைந்து வா, உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை என்றுதானே நீயும் காத்து கொண்டே இருக்கிறாய்? நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உன் மனதில் நீ நினைத்தாலே போதும், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயமாக நான் வழிகாட்டுவேன். நீ என்னிடம் கேட்டதை தரவே நான் காத்து கொண்டே இருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இது நடக்கவே நடக்காது என்று எவராலுமே நிர்ணயம் செய்து கூறவே முடியாது. விதி என்னும் மாய விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, அனைவருமே ஒன்றுதான் விதியின் முன்னால். மேடு பள்ளமும் குண்டும் குழியும், இன்பமும் துன்பமும், உன் வாழ்க்கை பயணமும் எல்லாமே ஒன்றுதான் என் பிள்ளையே. எது வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும். பயப்படுவதால் அங்கேயே நின்றுவிடவும் முடியாது, நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை பிள்ளையே. அது மட்டுமல்லாமல் நாம் செல்லும் பாதை எத்தகையது என்பதை யாராலுமே தீர்மானம் செய்யவே முடியாது.
ஆனாலும் உன் பாதை எப்படிப்பட்டது, நீ எப்படி வாழ வேண்டும், அந்த பாதையில் எப்படி உன்னுடைய அடி எடுக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள்ளேயே இருந்து அனைத்தையும் உனக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருப்பவன் உன் சாய் அல்லவா? எப்பொழுதுமே சரியான திசையில் சரியான பாதையில் இப்படி சென்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைய முடியும் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாதானே. எப்பொழுதுமே உன் மனதிற்குள் ஒரு ஒளி உனக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டு சரியான பாதையில் சரியான திசையில் சென்று கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வழியை நான் உனக்கு மிக பிரகாசமாகவே காட்டுவேன். நீ செல்லும் பொழுது உனக்கு துணையாக வரும் வழிப்போக்கல்களின் இரைச்சல்கள் எப்பொழுதுமே உன் மனதிலும் வாழ்க்கையிலும் காதிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் அமைதியாக உன் மனதிலிருந்து சொல்லும் அத்தனை வழிகளையும் நீ கேட்க முடியாமல் சில சமயம் தவறான பாதையில் சென்று விடுகிறாய். ஆனால் நானும் உன்னுள்ளேயே தானே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் வழி நேர்ந்தால், செல்லும் எண்ணம் நேர்ந்தால் உன்னை கயிறு கட்டி இழுக்கும் பறவையைப் போல உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன் மனதிற்கு ஒரு கடிவாளத்தை போட்டுவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் வாக்கு, சாயப்பாவின் அறிவுரைப்படிதான் நான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடன் பயணம் செய்யும் யாராக இருந்தாலும் உன் பயணத்தை திசை திருப்ப, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி என்னும் இலக்கை அடைய விடாமல் தடுக்க உன்னை எப்படியாவது திசை திருப்ப எண்ணுவார்கள். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்காமல் செல்லும் பாதையில் குறிக்கோளை மட்டுமே நினைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு நீ முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை ஜெயித்தே காட்டலாம். சில சமயம் எதிர்மறையான பேச்சுகளை கேட்க நேர்ந்தால், சில சமயம் உன் தன்னம்பிக்கையை நீ இழக்க கூற நேரிடலாம். எவ்வளவுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தாலும், நல்ல வாக்குகளை கூறிக்கொண்டே இருந்தாலும், சில சமயம் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் மனம் தடுமாற்றம் அடைகிறது. எதிர்மறையான வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்த்து விடுகிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், வெற்றியடைய வேண்டும். வாழ்க்கையில் உனக்கான இலக்கை நீ அடைந்தே தீர வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ அடையவிருக்கும் வெற்றியாகவே இருக்கும். அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணம் வந்தால், எதிர்மறை சொற்கள் உன் காதுகளுக்கு விழுந்தால், அதை ஒரு துளி கூட மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அனைத்தையும் அதன் போக்கில் விட்டுவிடு. ஆவது ஆகட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று விட்டுவிடு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. புன்னகையோடு உன் வாழ்க்கையை மிக கச்சிதமாக வாழப்போகிறாய். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு இரு. என் பிரியமான குழந்தையே, நாம் வாழும் இந்த உலகில் நாம் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் நமக்கு என்று எதிரிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். நீ இப்படி நல்லவர்களாக இருப்பதாலேயே உனக்கு எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் என் குழந்தையே, நமக்கு எதிராயிருக்கும் எதிரிகளை விட நம் அருகிலேயே இருந்து கொண்டு நமக்கு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்களை துரோகிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அன்பு பிரியமே, அப்படியாப்பட்ட துரோகிகளையும் சூழ்ச்சிகளையும் வீழ்த்தும் வழியை நான் ஒரு திட்டத்தோடு தீட்டிவிட்டேன். அந்த மாய வலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு திட்டம் வகுத்து விட்டேன் உன் சாயி தேவா. நன்றாக சிந்தித்துப் பார் என் குழந்தையே. குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்கவே மாட்டோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து நம்மை எதிரிகளாகவே அவர்கள் பாவித்து நமக்கு எதிராகவே அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டே வருவார்கள். நமக்கு கஷ்டங்கள்
சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லையென்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. அப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றியுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல், உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்து விடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே பயப்படாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும், உன் மன வேதனை எல்லாம் போதும், உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே, உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். சர்வ நிச்சயமாய் இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கைக்கு எது நமக்கு கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பது நம்மை விட நம் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் கொடுத்ததுதான், அவர் அளித்ததுதான்.
யாருமே பார்க்காத இடத்தில் கூட நம் சாயப்பா நம்மை கவனிப்பார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். யாருமே செய்து கொடுக்க முடியாத உதவிகளையும் யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சாயிநாதர் கொடுப்பார், தீர்த்து முடிப்பார். யாரிடமே கேட்டு கிடைக்காதது சாயியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். இதோ இன்று கூட சாயப்பா வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் வாக்குகளையும் நமக்கான வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே வந்துள்ளார். சாயப்பாவிடம் கை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை, எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ மெரும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில்
நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில்